கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் காமராஜர் சாலை எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரின் முக்கிய சாலையாகும். இச்சாலையில் இன்று கார் ஒன்று கட்டுப்பாடின்றி அதிவேகமாக ஆரன் சத்தத்தை எழுப்பியவாறு இருபுற சாலைகளிலும் தாறுமாறாக வேகமாக சென்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரை விரட்டி மடக்கி பிடித்து போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பொதுமக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை ஓட்டி வந்தது புதுச்சேரி நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் பழங்குடியினர் என்பதும், இவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் தமிழக பதிவெண் கொண்ட காரில் நகர பகுதிக்கு வந்தபொழுது மணிகண்டன் அளவுக்கு அதிகமாக மது போதையில் இருந்ததால் காரை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியது தெரிய வந்ததை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் காரை பறிமுதல் செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் பழங்குடியின் தம்பதியினர் காரின் சாவியை கொடுக்க மறுத்து போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் பழங்குடியின தம்பதியினரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது போலீசார் மற்றும் பொதுமக்களிடம் பழங்குடியின அப்பெண் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தனது கணவர் குடித்தது தவறுதான் என கூறி அவரை கன்னத்தில் தாக்கி ரகளையில் ஈடுபட்டதால் போலீசார் காரை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த ஆண்டு CBSE பொதுத் தேர்வில் பெத்திசெம்னா CBSE பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சிறப்பான சாதனை படைத்துள்ளது. பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்களின் திறமையான வழிகாட்டுதலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் இந்த வெற்றிக்கு காரணமாகும். 10ஆம் வகுப்பில் மாணவர் மாஸ்டர் தினேஷ் பாலன் 492 மதிப்பெண்களுடன் முதலிடம், மாஸ்டர் யுகேஷ் 487 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், மாஸ்டர் அக்ஷய் 486 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பெற்றனர். மேலும் பல மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 450க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நீட் மற்றும் JEE தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் எதிர்காலத்தில் மேலும் உயர்ந்த சாதனைகள் படைப்பார்கள் என்ற நம்பிக்கையை பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 2025-26 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு CBSE பாடத்திட்டம் மூலம்
கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 11ஆம் தேதி முடிவடைந்தது. இப்பொழுது தேர்வில் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 122 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 5594 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதியிருந்தனர். இதில் மொத்தம் 99.79% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 42 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனை பாராட்டும் விதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதேபோல் எதிர்வரும் காலங்களில் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்வியின் முதன்மை பெற்றிட சிறந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தி மாணவர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கிட வேண்டும் எனவும் அதற்கு மக்கள் குழுவினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெங்கடேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் அக்னி வித்யாலயம் பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழா இன்று மாலை நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் சமூக ஆர்வலருமான KPY பாலா பங்கேற்றார். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய அவர், 10ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் விளையாட்டில் மீது கொண்ட ஆர்வத்தால் 200 மதிப்பெண் மட்டுமே பெற்றார். தாயார் கேட்டுக்கொண்டதன் பேரில் சில மணி நேரம் மட்டுமே அவர் ஆர்வத்துடன் படித்து 490 மதிப்பெண் எடுத்தார். அந்த நபர் தான் என கூறினார். படிக்கும் நேரம்தான் முக்கியம். பைத்தியக்காரன் பேச்சு கூட கேட்கலாம், நம்மால் முடியாது என கூறும் சொந்தக்காரன் பேச்சு கேட்க வேண்டாம். பிடித்ததை படியுங்கள், பிடித்த மாதிரி படியுங்கள் என ஆலோசனை கூறினார். தொடர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் ஜனநாயகம் திருட்டு பதிவில் வெளியானது மிகப்பெரிய தப்புதான். இது மிகப்பெரிய இழப்பு. திரையரங்குகளில் படம் வெளிவர வேண்டும். விஜயின் படத்தை முதல் நாள் முதல் ஷோவில் பார்ப்பதுதான் திருவிழா. அதற்காக காத்திருக்கிறோம் என்றார். குமாரபுரம் கிருஷ்ணசாமி அறிவியல் கல்லூரியில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் பிரஸ் சென்னை மற்றும் கிருஷ்ணசாமி மகளிர் கலை அறிவியல் மேலாண்மை கல்லூரி கடலூர்
இனோலான் இணைந்து வழங்கும் உலக புத்தக தினம் 2026 வேர்ல்டு புக் டே, ஆயிஷா நடராசனின் 7 அறிவியல் நூல்கள் வெளியீட்டு விழா வியாழன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. 16/4/2026 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நூல்கள் வெளியீட்டு விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். தலைமை கவிஞர் பால்கி நூல்களை வெளியிட்டு புத்தக தின சிறப்புரையாற்றினார். முனைவர் சங்கர சரவணன், முதல்வர், அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். வழக்கறிஞர் விஜயகுமார், கல்லூரி செயலர் முனைவர் நிர்மலா, கல்லூரி முதல்வர் சுட்டி கணேசன், பாரதி புத்தகாலயம் நாகராஜ் ஏற்புரை வழங்கினார். ஆயிஷா நடராசன் சாகித்ய அகாடமி விருதாளர், A Book is a Dream You Can Hold in Your Hands, நெயில் கேமன் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு பெற்ற கல்லூரி மாணவிகள் ஆயிஷா நடராசன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. அதிமுக தேர்தல் அறிக்கையில் விடப்பட்ட தமிழக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளை இடம்பெற செய்யும் வகையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுசாமி முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவது குறித்தும் விவசாயிகளை தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழக விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கி பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீரை செறிவூட்டும் வகையில் ஆற்று படுகைகளில் மழை வெள்ள உபரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்கும் வகையில் தடுப்பணை கட்டப்படும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகளுக்கு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக கட்சி வழங்கிய காரணத்தினால் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் குழு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக கட்சி 2026 தேர்தல் அறிக்கையில் தமிழக விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகள் இடம்பெறவில்லை. இடம்பெறாத கோரிக்கைகள் தமிழக விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கைகள் ஆகும். தேர்தல் அறிக்கையில் தற்பொழுது இடம்பெற செய்யும் வகையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் 14 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய படிவத்தை மாநில மற்றும் நிர்வாகிகள் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நேரில் சந்தித்து வழங்கினர். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே பல திட்டங்கள் நிறைவேற்றுவதாக உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 16 கூட்டுறவு ஆலைகள் மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை மீட்டெடுத்து கரும்பு விவசாயிகளுக்கு நல்ல கொள்முதல் விலை கிடைக்கவும், எத்தனால் தயாரிக்க இனிவரும் காலங்களில் தாங்கள் வழிவகை செய்ய வேண்டும். தமிழகத்தில் தென்னை மற்றும் பனைகள் கலப்படம் என்று கூறி தமிழக அரசு விதிக்கப்பட்டுள்ள நிரந்தர தடை தென்னை மற்றும் பனை தொழிலாளர்களின் நலன் கருதி நீண்ட கால கோரிக்கையான கள்ளுக்கு தடை நீக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் ஆவின் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படும் எருமை மற்றும் பசும்பாலுக்கு தற்பொழுது கொடுக்கப்படும் விலையில் இருந்து இனிவரும் காலங்களில் 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட
14 கோரிக்கைகள் அடங்கிய படிவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி அமைந்தவுடன் தங்களது கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்ததாக வேலுசாமி நம்முடன் தெரிவித்தார். நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த வாரம் 9ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் கூட்டி விவசாயிகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்தளவிற்கு பல்வேறு வகையான வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதை பார்க்கும் பொழுது விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஏற்றம் பெறும் வகையில் இருந்தது. அதற்கு முன்னிட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் முழு ஆதரவை வழங்கியுள்ளது. அதில் சில தேர்தல் வாக்குறுதிகள் விடுபட்டு இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக தலைமையில் அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்ற கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் அவர்களை இன்று சந்தித்து விவசாயிகள் வழங்க வேண்டிய கோரிக்கையான கல்லுக்கு நீண்டகால கோரிக்கையான விவசாயிகள் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்க வேண்டும். காவிரி உரிமை நீரை கர்நாடக அரசு தேக்கி வைக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கீட்டு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்க எரிபொருளான எத்தனால் தயாரிக்க நலிவடைந்த ஆலையை மீட்டெடுக்கும் விவசாயிகளுக்கு உற்பத்தி கொள்முதல் விலை நல்ல விலை கிடைக்கும் வகையில் எத்தனால் தயாரிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையையும் வலியுறுத்தணும். ஆகவே பாலுக்கு உண்டான கட்டுப்படியான விலை தற்போது விலையில் கட்டுப்படியான விலை இல்லை. இப்போது தற்போது விலையிலிருந்து 15 ரூபாய் லிட்டருக்கு பசும்பால் மற்றும் எருமைப்பால் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்க கோரிக்கை வைத்தோம். தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடையில் சந்தைப்படுத்தவும் கோரிக்கை வைத்துள்ளோம். எண்ணற்ற கோரிக்கை விவசாயிகளுக்கு ஒரு சில கோரிக்கை விடுபட்ட கோரிக்கை நிறைவேற்ற கோரி மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களிடம் வைத்தோம். அவர் கனிவோடும் நனவோடும் கேட்டு விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக பரிசீலிப்போம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று எங்களுக்கு உறுதியளித்தார். அந்த உறுதியின் அடிப்படையில் உழவனின் மகனே 2026 சட்டமன்ற தேர்தலில் வருக, ஆட்சி பொறுப்பில் ஏறுக, வெற்றி பெறுக என்று தாரகை மந்திரத்தோடு உழவனை ஆட்சி படத்தில் அமர வைப்போம் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் உறுதி பூண்டு வெற்றியை நிலைநாட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர். வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முத்துலட்சுமி சரவணன், தமிழ்ச்சங்கம் தலைவர் முத்து அவர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரி பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கலைமாமணி டானா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சுசீந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், வரக்கான மாவட்ட இசைக்கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நலசங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழி நடத்தினர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டுக்கான அகவிலைப்படி இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.